ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ரேண்டம் vlog. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு காம்போ செட்டு பார்க்குறீங்க. அந்த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணது. அதனால இன்னைக்கு வந்து இதில் எந்த ரெசிபியும் நான் சமைச்சு காட்டல. பட் இருந்தாலும் இது வந்து எனக்கு 40% டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது. தனித்தனியாக வாங்கும்போது ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தது. காம்போவாக எடுக்கும்போது நல்லாவே டிஸ்கவுண்ட் கிடச்சிது. அதனால பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கடாய் வருது. எல்லாமே வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் இண்டக்ஷன் பேஸோட வந்திருக்கு. நல்ல ஹெவி பாட்டம். ஸோ இது வதக்குறதுக்கெல்லாம் நல்லா வசதியா இருக்கும். உள்ள வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆக்சுவலா இது வந்து காம்போவா வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா சிமிலர் ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருப்பேன். இப்போ இந்த காம்போ வந்து அவைலபிளா இருக்கான்னு எனக்கு தெரியல. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பேன். இதுவும் நல்ல பெரிய சைஸ் தான். அதாவது ஒரு 2ல இருந்து 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து கரெக்டான சைஸ்ன்னு சொல்லுவேன். பொரியல்லாம் நம்ம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த எல்லா ப்ராடக்ட்லயுமே பாத்தீங்கன்னா அந்த ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துருப்பாங்க. ஸ்டீல் ஹேண்டில் தான். அது வந்து நமக்கு எடுக்கும் போதே அந்த grip தெரியும். ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய சாஸ் பேன் பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலில வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையும் விட இது வந்து ஹைலைட்டா சொல்வேன் இந்த சாஸ் பேன். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஹேண்டிலோட கொடுத்துருந்தாங்க. முக்கியமான விஷயம், நீங்க சாஸ் பேன் வாங்கும்போது இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா அது சாயும். அதாவது எம்டியா வைக்கும்போது சாயக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டா நிக்கணும். பர்ச்சேஸ் பண்ணும்போதே நம்ம ஒரு ஃபிளாட்டான பேஸ்ல வச்சு பார்த்து எடுக்கணும். டிமார்ட்ல நான் வாங்கின சாஸ் பேன்லாம் இந்த மாதிரி வச்சு பார்க்காம எடுத்துட்டு வந்து எனக்கு ஸ்டவ்ல வச்ச உடனே சாய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாஸ் பேனை பொறுத்த வரைக்கும் செம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்ல இருக்கு. உங்களுக்கு வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருப்பேன். என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த வீடியோல 2 சூப்பரான ரெசிபி பார்ப்பீங்க. அதுல இந்த பாவக்காய் ரெசிபி நான் செஞ்சு 1 மந்த் ஆச்சு. ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் சமைச்சிட்டு சூப்பரா வந்திருந்தனால கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த போஸ்ட்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பா ரெசிபி போஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. அதுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாவக்காயோட அவுட்டர் லேயரை வந்து லைட்டா கத்தி வச்சு நான் அப்படியே சுரண்டி எடுத்துட்டேன். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதாவது அதோட கார்னர்ஸ் வந்து கட் பண்ணக்கூடாது. மிடில்ல மட்டும் ஸ்லைஸ் பண்ணி உள்ள இருக்கிற விதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு மஞ்சள் தூளும் உப்பும் கலந்து ஒரு சின்ன கப்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் தூளும் உப்பு கலந்து ஈக்குவல் குவான்டிட்டி கலந்து எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ள வெளியே எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அது தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியை வந்து நல்லா கையிலேயே புழிஞ்சிடுங்க. இந்த ப்ராசஸ்லயே பாத்தீங்கன்னா பாவக்காய் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டா ஆயிடும். அதோட கசப்பு தன்மை வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறமா இதுக்குள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது வேற லெவல் டேஸ்ட்ல இருந்தது. இதெல்லாம் ஏதாவது ஒரு வீக்கெண்ட்ல தான் நம்ம கண்டிப்பா சமைக்க முடியும். வீக் டேஸ்ல வந்து இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ரொசீஜர். ஏதாவது ஸ்பெஷலா ஒரு லஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். அது உள்ள நான் ஸ்டஃப் பண்ற அந்த துவையல் வந்து செம்ம டேஸ்டா இருந்தது. அது அப்படியே ரைஸ்க்கு போட்டு பெரட்டி சாப்பிடலாம். வேற ஏதாவது ஸ்டஃப்டு ஃப்ரை எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த துவையலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபிளாட் பேஸ் கடை இண்டஸ் வேலியில நான் பர்ச்சேஸ் பண்ணி 6 மந்த்ஸ் இருக்கும். உள்ள வந்து ஒரு தட்டு வச்சு ஸ்டீம் பண்றேன். அந்த தட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ குக்கர் வாங்கினப்ப எனக்கு ஃப்ரீயா வந்ததுதான். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்காக தனியா நம்ம ஸ்டீமர்லாம் வாங்க வேண்டியது இல்லை. ஈஸியா ஒரு கடாயிலேயே வச்சு ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகட்டும். இந்த பக்க சைட் பாத்தீங்கன்னா ஒரு தட்கா பேன்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வெந்தயம், சீரகம், நிலக்கடலை, வெள்ளை எள்ளு ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. இது வந்து ஆந்திரா சைட்ல ரொம்ப ஃபேமஸ். இங்க என் அபார்ட்மெண்ட்ல நிறைய ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால எனக்கு இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் கொஞ்சம் தெரியும். ஏன்னா அவங்க சமைச்சு அப்பப்போ ஷேர் பண்ணுவாங்க. வீக்கெண்ட்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சா. ஸோ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல ஆற வச்சிருக்கேன். இப்ப வந்து எண்ணெயில பெரிய வெங்காயம் 1 வந்து ஸ்லைஸ் பண்ணி அதை வதக்கிக்கிறேன். பூண்டையும் போட்டு வதக்குறேன். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம எண்ணெய் ஆட் பண்ணல. இப்போ வந்து வெங்காயம் பூண்டுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பொடி வகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில ஃப்ரை பண்ணாதான் ரொம்ப காரமா இருக்காது. இங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில ஃப்ரை பண்ணாம டைரக்டா அப்படியே மிக்சியில போட்டு அரைப்பாங்க. அது ரொம்ப காரமா இருக்கும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் ஆட் பண்றேன். ஸோ இதை வந்து லைட்டா எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அது கூட சேர்த்து அரைக்க போறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்கிரியன்ஸ் ஆறிட்டு இருக்கு.
ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்கிரியன்ஸை நம்ம அரைச்சிக்கணும், அப்புறம் இந்த இன்கிரியன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 10 மினிட்ஸ்ல பாவக்காய் வந்து நல்லா குக் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நீங்க குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா சாஃப்டா இருக்கும். அந்த பதம் வந்த உடனே நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியே எடுத்து ஆற வச்சிருங்க. ஆக்சுவலா இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்ல நான் 2 கடாய் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இந்த 2 கடாயில தான் மேக்ஸிமம் என்னோட சமையல் எல்லாமே இருக்கு. ரொம்ப கரெக்டான சைஸ்ல வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை இன்கிரியன்ஸ் ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்கிரியன்ஸை வந்து கோஸ் பவுடர் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில வதக்கி வச்சிருந்த வெங்காயம் பூண்டு பொடி வகையெல்லாம் வதக்கியிருந்தோம் இல்லையா, உப்பும் சேர்த்துருக்கோம். ஸோ அது இப்போ நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த துவையல் வந்து கொஞ்சம் மிச்சாச்சு. நான் அதை எடுத்து ஒரு கப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் ரெஃப்ரிஜரேட்டர்ல. அது வந்து ரைஸ் கூட அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சைட் டிஷ்ஷா நீங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட சூப்பரா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பாவக்காய் ஏற்கனவே நல்லா குக் ஆகி ஸ்டீம் பண்ணி வச்சிருந்தோம். ஆறுன இதுக்குள்ளதான் ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது வெளியெல்லாம் வரது இல்ல. தாராளமா நீங்க வந்து எண்ணெயில எப்படி வேணா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணலாம். என்னோட தட்கா பேன் வந்து கரெக்டான சைஸ்ல இருந்தது. கம்மியா எண்ணெய் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்றதுக்கு இந்த தட்கா பேன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்பளம்லாம் நான் இதுலதான் பொரிக்கிறேன். அப்பளத்தை வந்து 2ஆ உடைச்சு இதுல பொரிச்சிருவேன். என்னன்னா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண ஆயிலை வந்து ரீயூஸ் பண்ண மாட்டோம். நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன். அதனால தட்கா பேன்லயே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சிருவேன். சப்போஸ் உங்ககிட்ட தட்கா பேன் இல்ல அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு சின்ன சைஸ் கடாயில ஃப்ரை பண்ணுங்க. சூப்பர் டேஸ்ட்ல வந்திருந்தது. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிச்சன் லைனர் ஷீட் பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்ல வாங்கினது. இது அமேசான்லயே கிடைக்குது. பர்ச்சேஸ் லிங்க் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மேல் சைடு வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கும், கீழ் சைடு வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஸோ எந்த சைடு ரஃப்பா இருக்கோ அது வந்து மேல் சைடு வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸ்மூத்தா இருக்கிற சைடு கீழே வர மாதிரி போட்டிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். ஸோ இது மேல பொருட்கள் வச்சு எடுக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். கிச்சன்ல வந்து மோஸ்ட்லி இந்த ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோட கிச்சன் மேக் ஓவர் வீடியோல இந்த கிளிப்பை வந்து நான் ஆட் பண்ணியிருந்திருக்கணும். பட் அந்த வீடியோட லென்த்னால இந்த கிளிப் வந்து நான் அதுல ஆட் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரெஃப்ரிஜரேட்டர்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்ணாடி மேல எந்த ஷீட்டும் இல்லாம இருந்தது இதுக்கு முன்னாடி. ஸோ அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஷீட்ஸ் இல்லாதப்போ எனக்கு நிறைய வந்து அதுல சிந்தி ஸ்டெயின் ஆயிடுச்சு, கரையாயிடுச்சு. அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வந்து வதக்கி ஆற வச்சிருக்கேன். இது ஒரு நாள் நான் காலேஜுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போனது. நடுவுல தான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த இன்கிரியன்ஸ் வந்து சைட்ல ஸ்க்ரீன்ல கொடுத்துட்றேன். சின்ன வெங்காயம், தக்காளி பழம், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி போட்டு வதக்கி ஆறிட்டு இருக்கு. அந்த ஃபிளாட் பேஸ் கடாய் 2 கடாய் வச்சிருக்கேன். ஃபிளாட்டா இருக்கிற கடாயில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு கிரேவி எல்லாம் செய்வேன். இன்னொரு கடாய் வந்து கர்வ்டா இருக்கும், குழிவா இருக்கும். அந்த கடாயில ரசம் தாளிக்கிறது, இந்த மாதிரி கத்திரிக்காய் டீப் ஃப்ரை பண்றதெல்லாம் அதுல செய்வேன். இந்த 2 கடாய்க்குமே பர்ச்சேஸ் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஏன்னா நிறைய விளாக்ஸ்ல ரிப்பீட்டடா இந்த கடாய் தான் பார்ப்பீங்க. கத்திரிக்காவை வந்து நடுவுல இந்த மாதிரி 4ஆ ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். தண்ணிக்குள்ள போட்டு வச்சோம் அப்படின்னா கருக்காம இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன குழிவான கடாய். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்றதுக்குலாம் சூப்பரா இருக்கும். பூரி இந்த மாதிரி இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே எண்ணெய் ஊத்தி கத்திரிக்காய வந்து எந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்றோமோ அந்த அளவுக்கு டேஸ்டா வரும். ஜீவன்லாம் கத்திரிக்காய் வச்சு எதுவுமே சாப்பிட மாட்டான். பட் இந்த ரெசிபி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோஸ்ட்லி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸே கொண்டு போறது இல்ல அவன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா இது சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தான். ஸோ இப்போ ஆறிட்டு இருந்த இன்கிரியன்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸி ஜார்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டேன். கத்திரிக்காய் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஃப்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்டா வரும். கிரேவி வந்து ஃபிளாட் பேஸா இருக்கிற இந்த கடாயில பண்றேன் நான். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க, நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். என்னன்னா இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் நல்லெண்ணெயில தான் நல்ல வாசனையாவும் டேஸ்டா வரும். அதே மாதிரி தாளிச்ச சாதம், புளி சாதம், லெமன் சாதம்லாம் செய்யும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா டேஸ்டா வரும். கரைச்சு வச்சிருந்த புளி தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். இப்ப கத்திரிக்காய் வேகும் போதே அந்த புளி தண்ணியில கொஞ்ச நேரம் வேகணும். அப்பதான் அது நல்ல டேஸ்டா இருக்கும்.
அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நல்லா சுட சுட சாதம், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கொஞ்சமா வடகம் எடுத்துட்டு போயிருந்தேன். அவ்வளவுதான். இந்த கத்திரிக்காயே அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய வந்து ஆட் பண்ணணும். எனக்கு இந்த கத்திரிக்காய் டீப் ஃப்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. இந்த அந்நியன் படத்துல வந்து அ எண்ணெய் சட்டியில போட்டு டீப் ஃப்ரை பண்ற ஒரு தண்டனை வரும். அந்த மாரி கத்திரிக்காய பண்ணா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அத எடுத்து அந்த கிரேவில வந்து போட்டுட்டு, இது கூடயே அந்த கடாய் கூடயே கிளாஸ் லிட் வருது. அத வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ 2 கடாயும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த 2 கடாய்க்குமே பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருப்பேன். ரொம்ப நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். நம்ம டெய்லியுமே இத யூஸ் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற கடாய் பார்த்தீங்கன்னா, கிரேவி எல்லாம் செய்யறதுக்கு சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும். நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது, வாசனை பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல இருந்தெல்லாம் வந்துருவாங்க. அந்த மாதிரி அவ்ளோ சூப்பர் ஸ்மெல்லு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஜாகரி பவுடர். அதாவது வெல்லம் இருந்துச்சுன்னா, அத தட்டி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் கொஞ்சமா ஜாகரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். கட்டாயம் கிடையாது. என்னன்னா, அது அந்த புளியோட டேஸ்ட்ட வந்து கொஞ்சம் இது பண்ணும். நல்லாருக்கும். கடைசியா இந்த மாரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, புளி குழம்பெல்லாம் செய்யும்போது, கடைசியா கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் தட்டி சேர்த்துக்கலாம். இல்லன்னா ஜாகரி பவுடர் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழ வந்து நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 20 டூ 25 மினிட்ஸ் ஆகும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்றீங்கன்னா, உண்மையாவே ரொம்ப நல்லா வரும். இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா வந்து நம்ம இந்த நகை விலை தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மலைச்சு போகிற அளவுக்கு ஏறிட்டு இருக்கு. ஜிஆர்டியில் நான் சீட்டு போட்டிருந்தது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நான் போட்டிருக்கிறது நியூ கோல்டு 11. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு பே பண்ணுற அமௌண்ட்டாவே தான் ஆட் ஆகும். வேல்யூ பேஸ்டாக ஆட் ஆகாது. அப்புறம் வந்து இதில் அப் டு 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் மறுபடியும் அப்டேட் கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, நீங்கள் சீட்டு ஸ்கீம் எது போட்டிருக்கீங்கன்ட்டு. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசண்டாக தங்க விலை ஏறுறனால நம்ம போயிட்டு நகை சீட்டு வந்து மாதம் மாதம் கஷ்டப்பட்டு சேமித்து கட்டி நம்ம 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தங்க நகை வாங்குகிறோம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா வேஸ்டேஜில் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிது, மேக்கிங்லேயும் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக 3% ஜிஎஸ்டி கட்டி நகையை வாங்கிட்டு வரோம். நகை கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்களுக்கு நகை சீட்டு போட்டு நகை வாங்கும்போது கண்டிப்பாக அதில் லாபம் இருக்குது. ஆனால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்குது, இன்றைக்கி வந்து நம்ம தங்கத்தில் முதலீடு செஞ்சு தங்கமாக வாங்கி வச்சுக்கலாம், அடுத்த வருஷமே கொண்டு போய் விற்றுடலாம், இல்லை 2 வருஷம் கழித்து கொண்டு போய் விற்றா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்ன்ட்டு ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அது வந்து தப்பு. நான் உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறேன், கேல்குலேஷனோட புரிய வைக்கிறேன். என்னன்னா, நம்ம மாதம் மாதம் சேமிக்கிற அமௌண்ட்டை வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாதான் அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட் எடுத்து நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அந்த மணியை லிக்விட் கேஷ்ன்னு சொல்லுவாங்க, காசாக வச்சுக்கிறது, அதை கொண்டு போய் வேற ஒரு பொருளாக வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் விற்கும் போது அதில் நிறைய நஷ்டம் ஆகும். அதில் ஒன்று வந்து தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி விற்கிறதுல நிறைய நஷ்டம் ஆகும். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கேல்குலேஷனோட புரிய வைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக ஒரு லேண்டாவோ ஒரு வீடாவோ வாங்கும்போது அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ ஜிஆர்டியில் நான் பிப்ரவரி மாதம் சீட்டு போட்டு என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஜிஆர்டி பக்கமே போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலை ஜாஸ்தியானது, தங்கத்தோட ரேட் ஆகட்டும், வெள்ளியோட ரேட் ஆகட்டும், எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. நகைக்கடை பக்கம் போகவே முடியல. ஸோ இப்போ மாதம் எங்கிட்ட அமௌண்ட் சேவ் ஆகுது, என்னால் மிச்சம் பிடிக்க முடியுது. நான் வந்து ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் எனக்கு அதில் லாபம் வர மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். இந்த தங்க நகையை வந்து என்னால் வாங்க முடியாது, ஏன்னா விலை ஏறிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு பிளான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ டீட்டெயிலான கேல்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். என்னோட சேனலில் நிறைய பேர் மணி சேவிங் டிப்ஸுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் சொல்கிற ஸ்கீமை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும்தான். அசலுக்கு என்றைக்குமே பாதுகாப்பான ஸ்கீம்ஸ் மட்டும்தான் என் சேனலில் வந்துட்டுருக்கு. இந்த சேவிங் ஸ்கீம்ஸை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தங்கம் வாங்கி தங்கத்தை விற்றா நமக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்லி
தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது 2 வருஷத்தில் விற்றா என்ன மாதிரி ஒரு லாபம் கிடைக்கும், அதே மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி லாபம் வருதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக டீட்டெயிலாக இதில் எழுதியிருக்கேன். வந்து நம்ம தங்கம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட், அன்னைக்கு கோல்டு ரேட் பே பண்ணுவோம். அதில் வேஸ்டேஜ் பயங்கரமாக போடுறாங்க. இப்போல்லாம் 18%, 20% மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3% ஜிஎஸ்டியும் கட்டி வாங்குகிறோம். சப்போஸ் நகை சீட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறாங்களே தவிர கம்ப்ளீட்டாக வேஸ்டேஜ் 100% வேஸ்டேஜ் இல்லை. அந்த மாதிரி கூட இப்போல்லாம் இல்லை. ஜிஆர்டிலலாம் அப்படி கிடையாது. ஸோ அப்போ நம்ம கொண்டு போய் விற்கும்போது இது வந்து நியூ கோல்டு ரேட்டு, விற்கும்போது ஓல்டு கோல்டு ரேட்டு மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. நம்ம கட்டின வேஸ்டேஜ் அமௌண்ட்டு நமக்கு நஷ்டம், மேக்கிங் சார்ஜ் கட்டியிருந்தோம்னா நஷ்டம். இந்த 3% ஜிஎஸ்டி அமௌண்ட்டுன்னு ஒன்று பே பண்ணுறோம், அதுவும் பெரிய அமௌண்ட்டு தான், அது வந்து நமக்கு நஷ்டம். ஸோ ஓல்டு கோல்டு ரேட்டுக்கு மட்டும் நம்ம கேஷ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு கோல்டை வாங்கி 2 வருஷம் கழித்து விற்றா கூட அதில் லாபம்லாம் இல்லை, நஷ்டம்தான் நமக்கு ஆகுது. ஸோ எனக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை, நான் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சஜஷனாக நான் சொல்கிறேன். மற்றபடி தங்கம் வாங்க விரும்புகிறவங்க தங்கமே வாங்குங்க. உங்களுக்கு தங்கம் தேவைன்னா மட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை பார்க்காதீங்க. ரெக்கரிங் டெபாசிட் பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஜீவனுக்கு நான் லாஸ்ட் இயர் 15 மந்த்ஸ் போட்டிருந்தேன். அப்போ உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ மாதம் 10,000 ரூபா கட்டுறேன், 15 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் போடும்போது 7.1% இருந்தது, இப்போவும் அதே தான் இருக்குது. பிரின்சிபல் அமௌண்ட் அப்போ நான் மாதம் 10,000 ரூபா கட்டியிருக்கேன். 15 மாதத்தில் 1,50,000 ரூபா கட்டி முடிச்சிட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7,256 வந்துச்சு. டோட்டலாக எனக்கு வந்து 1,57,256 ருபீஸ் வந்துச்சு. நான் எடுத்து ஜீவனோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட்டிட்டேன். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா புக்ஸு யூனிஃபார்ம்லாம் வாங்கினேன். இந்த மெத்தட் வந்து நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பார்த்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து ரெக்கரிங் டெபாசிட் போட்டிருக்கீங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் போடலாம். எந்த பேங்க்கில் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் 12 மாதத்துக்கு போடுறதுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு 12 மாதம் போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15 மாதத்துக்கு ஜாஸ்தின்றதுனால 15 மாதம் போட்டேன். அதே மாதிரி 18 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 7.25% இன்ட்ரெஸ்ட் வருது, இதை விட ஜாஸ்தி. ஸோ இன்னொரு 3 மாதம் சேர்த்து போடும்போது நான் வந்து 18 மாதத்துல சப்போஸ் 10,000 ரூபா மாதம் 18 மாதம் கட்டினேன்னா நான் வந்து 1,80,000 ரூபா கட்டி முடிச்சிருப்பேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க 10,627 ரூபா கொடுக்குறாங்க. எனக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் 1,90,627 ருபீஸ் வருது. கிட்டத்தட்ட 11,000 ருபீஸ் கிட்ட வட்டி அமௌண்ட் நமக்கு வருது. அந்த மாதிரி தங்கத்தில் நமக்கு வந்து 18 மாதத்தில் 10,000 ரூபாய் எங்கே வருது? வராது இல்லையா? அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். தங்கம் வாங்கணுன்னா மட்டும் வாங்குங்க. இந்த கேல்குலேஷன் வந்து நான் இந்த 7.25% பார்த்தப்போ தான் நான் வந்து எழுதினப்போ எனக்கு 10,000 ருபீஸ் வட்டி அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்றத வந்து பார்த்துட்டு தான் உங்கள் கூட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்கிட்ட 1,90,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட அமௌண்ட் வந்துருச்சு, இதை கொண்டு போய் நான் தங்கமாக வாங்க போகிறேன் அப்படின்னா கூட அதுவும் வந்து லாபமாக இருக்காது. அதை எடுத்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட், இது வந்து லம்பான ஒரு அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கீம் பேர் ஃபிக்ஸட் டெபாசிட். மாதம் அமௌண்ட் கட்டுற ஸ்கீம் பேர் ரெக்கரிங் டெபாசிட். இது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷம், அது வேண்டாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பேங்க்லேயே நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. இப்போல்லாம் நீங்கள் எந்த பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% மேலே 7% விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் எனக்கு தெரியுது. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து உங்களோட பேங்க்லேயே நீங்கள் வந்து 15 மாதத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள். இப்போல்லாம் நிறையா பேங்க்கில் 15 மாதத்துக்கே 7.25% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பர் ஆனம் பிஏனா. ஸோ 2 லட்ச ரூபாயை நான் எடுத்து 15 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 18,000 சில்லற, கிட்டத்தட்ட 19,000 ரூபாய் வட்டி மட்டுமே கிடைக்கிது. ஸோ இதை கொண்டு போய் நான் நகையாக வாங்கி அதுக்கப்புறமா நான் 15 மாதத்தில் விற்கும்போது எனக்கு கண்டிப்பாக இந்த லாபம் வரப்போகிறது இல்லை. ஸோ இது வந்து புரிஞ்சுக்கோங்க. நகை விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு நகையில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்கும் போது வேணா மேபி லாபமாக வரலாம். அப்போவும் இந்த வேஸ்டேஜ், மேக்கிங், ஜிஎஸ்டி எல்லாம் போக மிச்சம் வரதான் நமக்கு லாபம். அன்னைக்கு ஓல்டு கோல்டு ரேட்டு அந்த கடையில் எவ்வளோ போடுறாங்கன்றதும் பாயிண்ட்டு. ஸோ அது பதிலாக பேசாமல் காசாவே சேமிச்சிடலாம். நல்ல வட்டி வர ஸ்கீமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு விட்டுறலாம். இது வந்து நான் ஒரு சஜஷனாக சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு தங்க நகை வாங்க விருப்பம் இருக்குது, தங்கத்தில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்க நகை வாங்க விரும்புகிறவங்களுக்கு கோல்ட் சீட் வந்து ஒரு நல்ல ஸ்கீம் தான், அதை இப்போவும் நான் சொல்லிக்கிறேன்.